இலங்கை கடற்படையினரின் தாக்குதலை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் 7வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களின் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து எமது செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்போம். அந்தோணிராஜ், வணக்கம். 7வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இனி அடுத்து கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது? 7ஆம் நாள் போராட்ட களம் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீது பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே போல் அதற்கு முன்பு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை மீனவர்கள் விடுதலை செய்து படகோட்டியை மட்டும் கைது செய்து 9 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 40 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டதும் காரைக்கால் மீனவர்களிடையே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா மீனவர்களை மீட்க கூறி புதுச்சேரி முதலமைச்சர் ஆளுநர் அவர்களிடம் கண்ணீர் மல்க காலில் விழுந்து அவர்களிடம் மனு அளித்தனர். ஆனால் அரசு எந்த இதுவுமே கண்டுகொள்ளவில்லை என்று பார்த்தீங்கன்னா காரைக்கால் மீனவர்கள் கடந்த 11ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த போராட்டங்களை காரைக்கால் மீனவர்கள் அறிவித்து வருகின்றனர். அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா படகு அதாவது விசைப்படகில் கருப்பு கொடியை ஏற்றி கண்டன போராட்டத்தை துறைமுகத்தில் நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகன பேரணியை நடத்தி பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்று காரைக்கால் ரயில் நிலையத்தில் வேளாங்கண்ணிக்கு செல்லும் ரயிலை மறித்து தண்டவாளத்தில் பெண்கள் படுத்து கதறி அழுது எங்களது மீனவர்களை மீட்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து நாளை பாத்தீங்கன்னா கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து மீனவர்கள் அந்த மீனவர்களை மீட்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். உங்க கணவரை இப்ப கைது செய்திருக்காங்க. நீங்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அரசு உங்களுக்கு செவி சாச்சிருக்கா இல்லையா? நாங்க தொடர்ந்து 7 நாளா நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க இங்க உள்ள அதிகாரியை எல்லா அதிகாரியும் பார்த்துட்டோம். அவங்க காலில் விழுந்து நாங்க கண்ணீரை தெரிவிச்சு நாங்க எவ்வளவோ போராட்டம் பண்ணி எவ்வளவோ நாங்க பார்த்து எவ்வளவோ கெஞ்சிருக்கோம். கண்ணீரை தெரிவிச்சிருக்காங்க. கண்ணீரை துடைக்க கூட அவங்க வரல. அவங்க பதில் கொடுக்கல. இது வரைக்குமே அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் கால் கூட எங்களுக்கு பேசுறதுக்கு அவங்களால ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. இது வரைக்குமே அவங்கள்ட்ட பேசவும் முடியல. நாங்க 13 குடும்பமும் இது வரைக்கும் 21 நாள் ஆகுது. போட்டு பிடிச்சிட்டு போய் 21 நாள் ஆகுது. 13 குடும்பமும் நாங்க ஒருவேளை தண்ணி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது கூட எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நாங்க எங்க பிள்ளைங்கலாம் எங்க அப்பா போனா 5 நாள் 4 நாள் 10 நாள்லாம் வந்துருவாங்க. 10 நாளுக்கு அதிகமா போகும்போது எங்க பிள்ளைங்க எங்க அப்பா எங்க 10 நாள் பிறகு வந்துருவாங்களே, இது வரைக்கும் ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. நாங்க எவ்வளவோ 7 நாளா போராட்டம் பண்ணி எல்லா போராட்டமும் பண்ணிட்டோம். ரயில்வே தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்துட்டோம். இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பதிலுமே தெரியல. வாழ்வா சாவான்னு எங்க உயிரையுமே அவங்க இலங்கையில வாழ்றாங்க. அது மாதிரி எங்க உயிரையுமே நாங்க மாற்றிக்கிறது தான் நாங்க போனோம். அதுக்கு இது வரைக்குமே ஒரு பதில் தெரியல. இதுக்கு சரியான பதில் வரணும். எங்க 13 மீனவர்களும் நல்லபடியா வரணும். எங்க படகும் நல்லபடியா வரணுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த போராட்டமும் பண்றோம். இதுக்கு அப்புறமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா இந்த போராட்டம் தொடரும். அப்படி தொடரலைன்னா நாங்க எங்களால முடிஞ்சது நாங்க என்ன வேணா பார்ப்போம். அவங்க தொடர்ந்து போராட்டத்தை நீடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா கடனை வாங்கி படகு வாங்கி அதை கடலுக்கு அனுப்பிய நிலையில் இலங்கை அரசு அதை பறிமுதல் செய்து அதை திருப்பி கொடுக்காமல் வருவதாக ஒரு படகு உரிமையாளர் தெரிவிக்கிறாரு. உங்க படகை நீங்க கடல்ல இலங்கை அரசு பறிமுதல் செய்யப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. படகை மீட்க அரசு எந்த நடவடிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி? உங்க மீனவர்கள் அங்க அரெஸ்ட் ஆயிட்டா அங்க உள்ள அரசாங்கம் 30 நாள்ல 3 மாசத்துல 24 நாள் ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு. அந்த கோர்ட் தீர்ப்பு படி அவங்க விடுதலை பண்ண பிறகுதான் எங்க மீனவர்கள் இங்க வர்றாங்க. ஆனா எங்க படகுக்கான விடுவு காலம் பிறக்கவே இல்லை. அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களே எங்க படகுக்கு அங்க அரசு உடைமையாக்கப்பட்டுடுது. 150 படகு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரசு உடைமையாக்கப்பட்டு ஒரு படகு 1.5 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா ஒரு மீனவன் 1.5 கோடி ரூபா சம்பாதி சாமானிய விஷயம் கிடையாது. 10 காசு வட்டினும் 5 காசு வட்டினும் நகையை பகை அடகு வச்சு அங்கங்க பேங்க்ல லோன் எடுத்து ஒரு சொத்தை உருவாக்குறோம். நம்ம கடலுக்கு போய் சம்பாதிப்பனை வச்சு நம்ம கொடுத்துடலான்னு தான் ஒரு சொத்தை நாங்க வாங்குறோம். வாங்கி 3 மாசம் 4 மாசம் ஆகல. இதே மாதிரி போட்டு போய் மீன் பிடிக்க போறாங்க. அவங்க காத்துல கடல்ல அவங்க எப்படியோ வழி தவறி போயிடுறாங்க. கடல்ல எல்லை இல்லைன்னு சொல்றாங்க. அதுல கோடு கிடையாது, ரோடு கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க போறதுக்கு தவறி போயிடுறாங்க. போனா அவங்க அதை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ஆளுங்களை விடுவிச்சிடுறாங்க.
படகு போன படகை விடுவிக்க மாட்டாங்க. எங்க வாழ்வாதாரமே இதுல நாங்க நில குலைஞ்சு போயிடுறோம். அதாவது மீனவர்கள் படகையும் மீட்க வேண்டும் என்றும், அதாவது தற்போது சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட 13 மீனவர்களும் உடனடியாக விடுதலை செய்து தாயகம் திரும்ப வலியுறுத்த வேண்டும் என்று காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மீனவர்கள் போராட்டம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி அந்தோனிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.